எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. மறுபடியுமாக இந்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. ஆண்டுடைய காரியத்துல எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது கட்டுகளில் இருந்து சொல்லுகிறார். உபத்திரவத்தின் நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி. இந்த கட்டுகள் மாத்திரம் அல்ல என்று சொல்லி, நான் தேவனை இன்னும் நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில அவர் பட்ட பாடுகளில அவர் களி கூறுறதை நாம் பார்க்கிறோம். பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையில வைத்து விட்டார்கள். அவர்கள் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்களாம். பாருங்க, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை அவர்கள் துதித்தார்கள், பாடினார்கள். இந்த நாட்கள்ல கொஞ்சம் நமக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா கூட நம்ம சோர்ந்து போறோம், நம்ம கலங்குறோம். ஏன் ஆண்டவர், உங்களை நாங்க ஆராதிக்கிறோம், இது எவ்வளவு பெரிய தேவன், நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்க ஏன் அடிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் நம்ம புலம்புவோம், கேள்வி கேட்போம், ஆண்டவரை முறுமுறுப்போம். ஆனா பவுலும் சீலாவும் அதை செய்யல. கர்த்தரை அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கர்த்தரை பாடி துதித்தார்கள். இந்த நாளில நீங்களும் கர்த்தரை பாடி துதியுங்கள். கட்டப்படுற நேரமா இருக்கு, ஆண்டவருக்காக நீங்க உபத்திரவப்படுற சூழ்நிலைகள் வந்தா அவரை துதித்து பாடுங்க. இது கட்டப்பட்ட நிலைமையில உபத்திரவப்படுகிற அந்த சூழ்நிலை சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடி நான் சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்தின் சந்தோஷம் இது தற்காலிகமான ஒரு சந்தோஷம், இது ஒரு நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஆனா நீங்களும் நானும் ஒரு நாள் மரிப்போம், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா மரிப்போம். அதுக்கு பின்பாக நித்திய சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. இப்போது துக்கப்படுகிற நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்க துக்கத்தோடு இருக்கலாம், கலங்கலாம், அநேக காரியத்தில் உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகிற காரியத்துல உங்க நித்தியத்துல அவரோடு கூட நித்திய காலமாக அவரோடு கூட சந்தோஷத்தோடு நீங்க களி கூற போறீங்க என்பதை மறந்துடாதீங்க. அதனாலே இக்காலத்து பாடுகள் வரப்போகிற தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அப்ப ஆண்டவர் இந்த நாளில உங்களை சந்தோஷப்படுத்துவார், நடத்துவார். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுதுமே உபத்திரவத்திலையும் சந்தோஷமா இருங்க, பாடுகள்ல சந்தோஷமா இருங்க. என்ன அவமானம் வந்தாலும் கர்த்தருக்குள்ள நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இதுவே தேவன் உங்களை குறித்துதான சித்தமா இருக்கிறது. ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அப்பா உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவர், எந்த உபத்திரவத்திலும் எந்த பாடுகள் ஆண்டவரை உம்மை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. நாட்கள் ஆண்டவரை புலம்பக்கூடாது, ஏன் என் வாழ்க்கை நேரிடுகிறது, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம் சொல்லி ஆண்டவர் நாங்கள் புலம்பாமல் என்ன வந்தாலும் என் ஆண்டவருக்காக சகிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சந்தோஷத்தோட உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், துரத்தப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள். God bless you. God bless you.